இந்த வீடியோவில் நம்ம சிவபெருமானுடைய திருவிளையாடல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த திருவிளையாடலை சிவபெருமான் எதுக்காக செஞ்சாரு, எப்படி செஞ்சாரு, இதில் என்னென்ன நன்மைகள் நடந்துச்சு அப்படின்னு சிவபெருமானுடைய திருவிளையாடல் பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். மதுரையை ஆட்சி செஞ்ச அபிஷேக பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் தினம்தோறும் அதிகாலையில் சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு போய் பூஜை செஞ்சுட்டு வருவார். அப்படி அவர் தினம்தோறும் பூஜை செஞ்சுட்டு வந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருந்தது. அப்படி கஷ்டம் இருந்தாலும் அவர் அதை பெரிதாக எடுக்காம நாட்டை சிறப்பா ஆட்சி செஞ்சு மக்களை செழிப்பா வாழ வச்சாரு. அப்படி இருக்கும்போது ஒரு முனிவர் மதுரை நகர வீதிக்கு வந்து அங்கு தன்னை வணங்கும் மக்களை வாழ்த்தி அவர்களின் குறைகள் நீங்க ஆசீர்வதித்து மக்களுக்கு அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ இப்படி ஒரு முனிவர் நகர வீதிக்கு வந்து மக்களுக்கு நன்மைகள் செய்கிறார் அப்படிங்கிற தகவல் மதுரை மன்னன் அபிஷேக பாண்டியனுக்கு போய் சேருது. அப்போ இதை கேட்ட அபிஷேக பாண்டியன் என்ன செய்யறாருன்னா, 2 அமைச்சர்களை நகர வீதிக்கு அனுப்பி அந்த முனிவர் என்ன செய்கிறார், இதற்கு முன்பு என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தும் கேட்டும் நன்கு விசாரிச்சுட்டு வரும்படி சொல்றாரு. அப்போ இதை கேட்ட அமைச்சர்களும் நகர வீதிக்கு போய் மக்களோடு மக்களா கலந்து இந்த முனிவர் யாரு, எப்படிப்பட்டவர், பார்க்க எப்படி இருப்பாரு, தற்போது என்ன செய்கிறார், இதற்கு முன்பு என்ன செஞ்சாரு அப்படின்னு எல்லா தகவல்களையும் விசாரிச்சு அந்த எல்லா தகவல்களையும் மன்னர்கிட்ட விளக்கமா சொல்றாங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னா, மன்னா, வந்திருப்பவர் எங்கிருந்து வந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவர் பார்ப்பதற்கு ஒரு இளமையான சிறுவயது சித்தரை போல தெரிகிறார். அவர் காலில் தண்டை, இடுப்பிலும் மார்பிலும் புலித்தோல், கையில் கபண்டலம் மற்றும் யோக தண்டத்தோடு, பின்னிய முடியோடு, கழுத்தில் எலும்பு மாலையோடும், உடல் முழுக்க திருநீறு பூசி இளமையான சித்தரை போன்ற முனிவராக தெரிகிறார். அதோடு மக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகிறார். அது எப்படின்னா, ஏழை எளியவர்களின் வீட்டில் பொன்னையும் தானியத்தையும் விளைவித்து கொடுக்கிறார். பசி பிணியோடு மக்களின் உடல் பிணியையும் நீக்குகிறார். கிழவனை குமரனாக்குகிறார், கிழவியை குமரியாக்குகிறார். அடுத்து குருடருக்கும் காது கேளாதோர்க்கும் வாய் பேச முடியாதவர்களின் குறைகளையும் நீக்குகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதோர்க்கு குழந்தை வரத்தை கொடுக்கிறார். அடுத்து செடிகளை மரமாக்கி பூனைகளை புலியாக்கி சித்து விளையாட்டுகளையும் செய்து அனைவரின் குறைகளை நீக்குவது மட்டுமில்லாமல் மக்களை மகிழ்விக்கவும் செய்கிறார் என பொதுமக்கள் பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு அமைச்சர்கள் அரசர்கிட்ட சொல்றாங்க. அப்போ அதை கேட்ட அரசர், என்ன மக்கள் பேசிக்கொள்கிறார்களா அப்படின்னு மெல்ல சிரிச்சிட்டு அமைச்சர்களை பார்த்து, சரி அமைச்சர்களே, அந்த முனிவரை நான் அழைத்தேன் என கூறி அவரை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் அதன்படியே அமைச்சர்கள் முனிவர்கிட்ட போய் முனிவரை சந்திச்சு, ஐயா, உங்களை முனிவர் என்று சொல்வதா இல்லை சித்தர் என்று சொல்வதா எங்களுக்கு தெரியவில்லை. இருப்பினும் உங்களை அரசர் அபிஷேக பாண்டியன் அவர் அரண்மனைக்கு அழைத்து வர சொன்னார். அதனால் வாருங்கள், அரசரை சந்திக்க அரண்மனைக்கு செல்லலாம் அப்படின்னு அமைச்சர்கள் முனிவர்கிட்ட சொல்றாங்க. அப்போ அதை கேட்ட முனிவர் என்ன சொல்றாருன்னா, அரச அமைச்சர்களே, எனக்கு உங்கள் அரசரின் தேவை உள்ளதா, இல்லை என்னால் உங்கள் அரசருக்கு தேவை உள்ளதா? எனக்கு தேவை இருப்பின் அதை நானே பூர்த்தி செய்து கொள்வேன். உங்கள் அரசருக்கு தேவை இருப்பின் அவரை என்னை தேடி வந்து என்னை சந்திக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அமைச்சர்கள் இத அப்படியே அரசர்கிட்ட போய் சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட அரசர் அபிஷேக பாண்டியன் என்ன நினைக்கிறாருன்னா, முனிவர் தலைகணம் பிடித்தவரா, இல்லை முனிவரை நேரில் சென்று சந்திக்காதது நான் செய்த தவறா அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு குழம்பி போறாரு. அந்த குழப்பத்தோடவே அன்று இரவு தூங்கிட்டு அடுத்த நாள் அதிகாலையில வழக்கம் போல கடவுள் வழிபாடு செய்யறதுக்காக சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு போறாரு. அப்படி போற வழியில காவலர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தெருவில் இருக்கும் மக்களை விலக சொல்லி மன்னரை கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே சமயத்துல மக்களும் விலகி மன்னருக்கு வழிவிடுறாங்க. ஆனா அந்த சமயத்துல தெருவில் இருந்த முனிவர் துளியும் நகராம அப்படியே அமர்ந்திருக்காரு. அப்போ இத பார்த்த அபிஷேக பாண்டியன் எதிரில் அமர்ந்திருப்பது யார் அப்படின்னு தெரியாம தேரை விட்டு இறங்கி வந்து பார்க்கறாரு. பார்த்ததும் இவர் நாம் நேற்று வரவழைக்க சொன்ன அந்த முனிவர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இந்த முனிவர் பார்ப்பதற்கு இளமையான வாலிபன் போல இருப்பதால் அரசர் இவரை பார்த்து இவர் மக்களை ஏமாற்றும் முனிவர் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அந்த நினைப்போடவே அரசர் முனிவரை பார்த்து, முனிவரே, யார் நீங்கள், எதற்காக இங்கு வந்தீர்கள், நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா, அரசே, என் பெயர் ஆக்கினை சித்தர். நான் பெற்றோர் இல்லாத ஒருவன். நான் வடக்கில் காசியில் இருந்தவன். இங்கு மதுரை சுந்தரேசரை வணங்கலாம் என வந்தேன். வந்து எனக்கு தெரிந்தவாறு மக்களின் குறைகளை நீக்கி வித்தைகள் காட்டி மக்களை மகிழ்விக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மன்னர் நேரடியா என்ன சொல்றாருன்னா, நீங்க நிஜமாவே சித்தர் தானா, உங்களுக்கு உண்மையாவே சக்திகள் இருக்கா, உங்களுக்கு சக்திகள் இருக்கு அப்படின்னு மற்றவர்கள் சொல்லி
நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை நேரில் பார்த்ததில்லை. அதனால் நான் சொல்வதை உங்களால் செய்து காட்ட முடியுமா? செய்து காட்டி நீங்கள் உண்மையான சித்தர் என்று என்னிடம் நிரூபித்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிக்கிட்டே பக்கத்து கோவில் தூண்ல இருந்த ஒரு கல் யானைய பார்க்கறாரு. அதோட கோவிலுக்கு வந்த ஒரு விவசாயியின் கையில கரும்பு வச்சிருக்கிறதையும் பார்க்கறாரு. பார்த்துட்டு அரசர் சித்தர்கிட்ட, வல்லாரில் வல்லேம் என உம்மை மதித்த நீர் இக்கல் யானைக்கு இந்த கரும்பினை அறுத்தினல்லாம். வல்லாரும் நீரே மதுரை பெருமானும் நீரே, அல்லல் எவரினும் மனம் பெற்றதை அளிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வல்லவர்களில் வல்லவர் அப்படின்னு சொல்லப்படுற நீங்க இந்த கல் யானைய கரும்பு சாப்பிட வைங்க. அப்படி கரும்பு சாப்பிட வச்சிட்டா நீங்களே வல்லவர், நீங்களே மதுரை பெருமான் அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். அதோட நீங்க கேட்கிற எதுவா இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு மன்னர் சித்தர் கிட்ட சொல்றாரு. அப்போ அதை கேட்ட சித்தர் என்ன செய்யறாருன்னா, மன்னருடைய சவாலை ஏத்துக்கிட்டு கல் யானைய திரும்பி பார்க்கறாரு. அப்படி பார்த்ததும் அந்த யானை உயிர் பெற்று காதுகளையும் தும்பிக்கையையும் அசைத்து மிக பெரிதாய் வாய் பிளந்து யானை பிளிரி சத்தம் போடுது. சத்தம் போட்டு அந்த விவசாயியின் கையில் இருந்த கரும்பை பிடுங்கி அதுவே சாப்பிடுது. சாப்பிட்டுக்கிட்டே மன்னர் கிட்ட வந்து மன்னருடைய கழுத்தில் இருந்த முத்து மாலையையும் பறித்து சாப்பிடுது. அப்போ தான் சொன்னபடியே உயிர் பெற்று கரும்பை சாப்பிட்டது அப்படின்னும் தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை பறித்து சாப்பிட்டது அப்படின்னு இந்த 2 நிகழ்வுகளால தனக்கு அவமானம் ஏற்பட்டது அப்படின்னு நினைச்ச மன்னர் வேற எதையுமே யோசிக்காம சித்தர் மீது கோபப்பட்டு சித்தரை தாக்குங்கள் அப்படின்னு காவலர்கள் கிட்ட கட்டளை இடுறாரு. அப்படி கட்டளை இட்டதும் காவலர்கள் சித்தரை தாக்க பாய்ந்து வராங்க. அப்போ சித்தர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய கைகளை காவலர்களை நோக்கி அசைக்கிறாரு. அசைச்சதும் தாக்க வந்த காவலர்கள் அனைவரும் கற்சிலையாக மாறிடுறாங்க. அப்போ இத பார்த்த மன்னர் ஆச்சரியப்பட்டு கோபம் தணிஞ்சு சுய நினைவுக்கு திரும்புறாரு. அதோட இங்கு இருக்கும் சித்தர் சாதாரண சித்தர் அல்ல அப்படின்னும் இவர் நாம் வணங்கும் சொக்கநாதர் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு சித்தரை கைகூப்பி வணங்கி அவருடைய காலில் விழுந்து, இறைவா, உங்கள் திருவிளையாடல் அறியாமல் நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதோட உங்களை நான் வந்து சந்திக்காதது நான் செய்த முதல் தவறு, நீங்கள் தரிசனம் கொடுத்தும் புரிந்து கொள்ளாதது நான் செய்த 2வது தவறு, உங்களை சந்தேகப்பட்டது நான் செய்த 3வது தவறு, உங்களை காவலர்களை வைத்து தாக்க முயன்றது நான் செய்த 4வது தவறு, இப்படிப்பட்ட இந்த எல்லா தவறுகளையும் செய்த என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு மன்னர் சித்தர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ அந்த சித்தர் என்ன செய்யறாருன்னா, அவர் தன்னுடைய உண்மையான தோற்றமான சிவபெருமானாக மாறி யானையை மீண்டும் சிற்பமாக்குறாரு. அப்போ மன்னருடைய முத்து மாலை திரும்ப கிடைச்சிருது. அடுத்து கற்சிலையாக இருந்த காவலர்களை மீண்டும் மனிதனாக மாத்துறாரு. மாத்திட்டு மன்னரை பார்த்து மெல்ல சிரிச்சிட்டு, மன்னா, தன் குழந்தைகள் மீது தாய் கோபம் கொள்வதில்லை, அதே போல் நானும் உங்கள் மீது கோபம் கொள்ளவில்லை. இது அனைத்தும் நான் நடத்திய திருவிளையாடல். அதனால் இப்போது நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும், கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் அதை கேட்ட மன்னர், இறைவா, எனக்கு அடுத்து இந்த நாட்டை ஆட்சி செய்ய உங்களின் அருளால் ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டதும் சிவபெருமான், உங்களுக்கு விரைவில் ஒரு குழந்தை பிறக்கும், பிறந்து இந்த நாட்டை ஆட்சி செய்யும் அப்படின்னு குழந்தை வரம் கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு சிவபெருமான் அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. அதுக்கு அடுத்து சில மாதங்கள் கழித்து மன்னர் அபிஷேக பாண்டியனுக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்குது. பிறந்து மன்னரின் நீண்டகால கஷ்டம் முடிவுக்கு வருது. இதுதான் சிவபெருமானுடைய திருவிளையாடல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.